இந்தியன் டீமுக்கு ஐசிசி பண்ண ஃபேவரட்டிசம். ஃபர்ஸ்ட் செமிஃபைனலுக்கு ரிசர்வ்டே இருக்கு. ஆனா செகண்ட் செமிஃபைனல்ஸ்க்கு ரிசர்வ்டே கிடையாது. இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் எல்லாத்தையுமே டம்மி ஆக்கிட்டாங்க. அத மிஸ்டேக்குன்னு சொல்றத விட பெரிய பிளண்டர்னு தான் சொல்லணும். ஒரு நேஷனோட கம்ஃபர்ட்ட பொறுத்து செமிஃபைனல்ஸோட ஃபிக்சர்ஸ மாத்துறது, சூப்பர் 8 ஸ்டேஜஸ்ல இந்த குரூப்ல தான் ஆடுவாங்கன்னு ஃபிக்சர்ஸ் போடும்போதே டிசைட் பண்ணிட்டாங்க. குரூப் ஸ்டேஜ்னு ஒரு ரவுண்ட் எதுக்கு நடத்தணும்? சின்ன டீம்ஸ் எல்லாம் போட்டு துவச்சு எடுக்கவா? இல்ல நெறைய மேட்சஸ் ஆடுனா நெறைய ரெவென்யூ கிடைக்கும்னா? இதெல்லாமே ஐசிசி கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி, இந்த வேர்ல்ட் கப் இந்தியா தான் ஜெயிக்கணும்னே பண்ண மாரி எல்லாத்துக்குமே ரிமைனிங் 19 டீம்ஸும் அக்ரி பண்ணிட்டு தான் வேர்ல்ட் கப் ஆட வந்திருக்காங்க. குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்க்கு வேல்யூவும் இல்ல, அதில ஆடுற டீம்ஸ்க்கு மதிப்பும் இல்ல, அடுத்த ரவுண்டு போனா அட்வான்டேஜும் இல்ல. பல வருஷமா எட்டா கனியா இருந்த ஐசிசி ட்ராஃபி இப்போ ஒரு வழியா நம்ம கைவசமாயிருக்கு. இந்த வேர்ல்ட் கப் விக்டரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. அத விட எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனலான ஒண்ணு. இந்த வேர்ல்ட் கப் கிட்டத்தட்ட ஒரு ரிடெம்ப்ஷன் மாதிரி. பாஸ்ட்ல அவங்களால அச்சீவ் பண்ண முடியாம போனதுக்கும், அவங்க செஞ்ச ஒரு சில தவறுகளுக்கும் மருந்து போடுற மாரியான ஒரு வெற்றி. இந்த வெற்றிய இன்னும் ஸ்பெஷலாக்குற மாதிரி 15 ஓவர் முடியறப்போ கேம் ஆல்மோஸ்ட் கை நழுவி போயிடுச்சு. இனி ஜெயிக்க வாய்ப்பே இல்லன்னு நெனைக்கிறப்போ, ஒரு அசாத்தியமான டீம் எஃபர்ட்டோட இந்த மேட்ச நம்ம வின் பண்ணியிருப்போம். அந்த சாட்டர்டே நைட்ட நெனச்சு பார்க்குறப்போ, இப்போ கூட ரொம்ப எமோஷனலாவும், பெருமையாவும் இருக்கு. பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம, ஃபேன்ஸ் நமக்கு கூட இது ரிடெம்ப்ஷன் தான். சரி, இந்தியாவோட வெற்றி கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐசிசி இந்த வேர்ல்ட் கப்ல புதுசா ட்ரை பண்ணி பேக் ஃபயர் ஆன ஒரு சில விஷயங்கள், ஐசிசி பண்ண மிஸ்டேக்ஸ், அத கிளவரா அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம இந்தியன் டீம். இத பத்திலாம் தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டூ அவர் ஷோ கிரிக்கெட் குமார். ஐசிசி இதுக்கு முன்னாடி நடத்தின வேர்ல்ட் கப்ஸை விட இந்த வேர்ல்ட் கப்பில் கொஞ்சம் வித்தியாசமாக 20 டீம்ஸ் வச்சு விளையாடலான்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நடத்தின T20 வேர்ல்ட் கப்லலாம் இந்த சின்ன டீம்ஸ் எல்லாம் குவாலிஃபயர் மாதிரி ஒரு குரூப் ஸ்டேஜ் விளையாண்டு அதிலிருந்து டாப் 4 டீம்ஸ் சூப்பர் 10 இல்லைனா சூப்பர் 12 ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆகி டாப் ரேட்டட் டீம்ஸ் கூட விளையாடுவாங்க. அப்புறம் அதிலிருந்து டாப் 4 டீம்ஸ் செமிஃபைனல்ஸ்க்கு போவாங்க. ஆனால் இந்த வேர்ல்ட் கப்பில் 20 டீம்ஸையும் குரூப் ஸ்டேஜஸில் ஆட வச்சிருக்காங்க. இது ஒரு வகையில் இந்த சின்ன சின்ன டீம்ஸ் எல்லாம் பெரிய டீம்ஸ் கூட விளையாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஐசிசி நினச்சிருந்தாலும் ரிசல்ட் என்னமோ வேற. நிறைய ஹியூமிலேட்டிங் லாஸ். உகாண்டா, பிஎன்ஜி, ஓமன், நமீபியா, நேபாள் இவங்கெல்லாம் டபுள் டிஜிட் ஸ்கோரில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா இல்லை ட்ராமாவை கொடுக்குமானே தெரியல. சரி, இது ஆப்டிமிஸ்டிக்காக ஆப்பர்ச்சுனிட்டினே பார்ப்போம். அவங்க க்ரோ ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும்னு கூட நினச்சிப்போம். ஆனால் அதுக்கப்புறமா இருக்க சூப்பர் 8 ரவுண்டில் சீடிங் மெத்தட்னு ஒன்று கண்டுபிடிச்சி இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் எல்லாத்தையுமே டம்மி ஆக்கிட்டாங்க. அதை மிஸ்டேக்குன்னு சொல்கிறத விட பெரிய பிளண்டர்னு தான் சொல்லணும். இந்த சீடிங் பஞ்சாயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குரூப் ஸ்டேஜஸோட ப்ரிப்பரேஷன்ஸில் இவங்க கோட்டை விட்டு தான் பார்ப்போம். யூஎஸ்ஏல கிரிக்கெட்டை டெவலப் பண்ண தான் அங்கே வேர்ல்ட் கப் கண்டக்ட் பண்ணாங்க. அங்க அதுக்காகவே டெடிகேட்டடா நியூயார்க்ல கட்டின ஸ்டேடியம்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். சரி, அங்க பிட்ச்ல தான் பிரச்சனைன்னு பார்த்தா, புளோரிடால ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டமும் இல்லாம, கிரவுண்ட் கவரேஜும் இல்லாம, அங்க ஷெட்யூல் பண்ண 4 மேட்ச்ல 3 மேட்ச் வாஷ் அவுட். ரெயின் வந்து மேட்ச் வாஷ் அவுட் ஆனா பரவால்ல. ஆனா ரெயின் இல்லாம அவுட்ஃபீல்ட்ல இருக்க தண்ணி ட்ரை ஆகாதனால மேட்ச் கண்டக்ட் பண்ண முடியாம போச்சு. இது ஒரு சில டீம்ஸோட குவாலிஃபிகேஷன் சான்சஸையுமே அஃபெக்ட் பண்ணுச்சு. அடுத்த ப்ராப்ளம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ். ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் டீம் ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு வென்யூல ஆடினாங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஆனால் அங்கே ஃப்ளைட் இல்லாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். அப்புறம் ஹோட்டல்ஸ் கூட கிரவுண்ட் விட்டு ரொம்ப தூரமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். 20 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் ப்ராப்பரான லாஜிஸ்டிக்ஸ் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அதை ஐசிசி என்ஷூர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் என்னதான் கிரவுண்டுக்கு வெளியே நடக்கிற விஷயமா இருந்தாலும் இது கூட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் அப்படி இப்படின்னு குரூப் ஸ்டேஜஸோட எண்டுக்கு வந்தால் அங்கே தான் இந்த ப்ரீ டோர்னமெண்ட் சீடிங் அடுத்த பிரச்சனை. இந்த ப்ரீ டோர்னமெண்ட் சீடிங் அப்படின்னா ஐசிசி ரேங்கிங் பேஸ் பண்ணி டாப் 8 டீம்ஸ் சூப்பர் 8 ஸ்டேஜஸில் இந்த குரூப்பில் தான் ஆடுவாங்கன்னு ஃபிக்சர்ஸ் போடும்போதே டிசைட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் அந்த 8 டீமில் யாராவது குவாலிஃபை ஆக முடியாமல் போனால் அவங்க குரூப்பில் அவங்களுக்கு பதிலாக யார் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க அந்த பர்டிகுலர் சூப்பர் 8 குரூப்பில் ஆடணும். இப்படி ஒரு ஐடியா குரூப் மேட்சஸ் எல்லாத்தையுமே வேல்யூ இல்லாமல் ஆக்கிடுச்சு. குரூப் ஸ்டேஜஸில் 2 டீம் குவாலிஃபை ஆகுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபினிஷ் பண்ணாலும் சரி இல்லை செகண்ட் ஹாஃப் ஃபினிஷ் பண்ணாலும் சரி ஆல்ரெடி டிசைட் பண்ண குரூப்பில் தான் ஆடணும்னா குரூப் ஸ்டேஜ்னு ஒரு ரவுண்ட் எதுக்கு நடத்தணும்? சின்ன டீம்ஸ் எல்லாம் போட்டு துவச்சி எடுக்கவா? இல்லை நிறைய மேட்சஸ் ஆடினா நிறைய ரெவன்யூ கிடைக்கும்னா? அப்படி ப்ரீடிட்டர்மைன் டீம்ஸ் மட்டும் தான் ஆடணும்னா இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்ஸ் மாதிரியே குவாலிஃபயர்ஸ் தனியாக சூப்பர் 8 தனியாக வச்சிருக்கலாமே. குரூப் ஸ்டேஜஸில் ஒரு டீம் டாப்பில் முடிக்கிறாங்கன்னா அடுத்த ரவுண்டில் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும். ஆனால் இதில் குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்க்கு வேல்யூவும் இல்லை, அதில் ஆடுற டீம்ஸ்க்கு மதிப்பும் இல்லை, அடுத்த ரவுண்டு போனால் அட்வான்டேஜும் இல்லை. ஆனால் இந்த சீடிங் மெத்தட் மூலமாக டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சூப்பர் 8 ஸ்டேஜஸில் எந்த டீம் கூட எந்த கிரவுண்டில் ஆட போகிறோன்னு எல்லா டீம்ஸ்க்கும் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிக்கலாம். அப்படி பிளான் பண்ணி தான் ரோஹித் சர்மா 4 ஸ்பின்னர்ஸோட இந்த வேர்ல்ட் கப்புக்கு வந்தார். இது என்னதான் இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக ஃபேவராக இருந்தாலும் இது வேர்ல்ட் கப்போட சேலஞ்சஸையும் சுவாரஸ்யத்தையும் குறைக்குது. அடுத்ததாக ஐசிசி பண்ண மிஸ்டேக் ஃபேவரட்டிசம். இந்தியன் டீமுக்கு ஐசிசி பண்ண ஃபேவரட்டிசம். கிரிக்கெட் பிளேயிங் நேஷன்ஸ்லேயே அதிகமான பாப்புலேஷனும் ஆடியன்ஸும் இருக்கிறது நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியன் ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும்னு இந்தியா விளையாடுற எல்லா மேட்சஸுமே 8 மணி ஸ்லாட்டுக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் டைமுக்கு என்னதான் நைட் 8 மணியாக இருந்தாலும் அங்கே யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் அது காலையில் 10:30 மணி. ஸோ இந்தியா ஆடினது ஃபுல்லாகவே டே கேம்ஸ் தான். இந்தியன் ஸ்பின் அட்டாக் வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்கப்போ டே கேம்ஸ், அதுவும் வெஸ்ட் இண்டீஸோட ஸ்லோவான பிச்சஸில் ரோஹித் சர்மாவுக்கு பெரிய அட்வான்டேஜாக போச்சு. அதை பர்ஃபெக்டாக கேப்டலைஸும் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் 8 குரூப் 1ஓட டாப்பர் இந்தியா. அப்போ நாம தான் ஃபஸ்ட்டு செமிஃபைனல் ஆடி இருக்கணும். ஆனால் அது இந்தியன் டைமுக்கு மார்னிங் டைம்னால
இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டை செகண்ட் செமிஃபைனலாக போட்டு அகைன் டே கேமை ஆட வச்சுட்டாங்க. ஒரு நேஷனோட கம்ஃபர்ட்டை பொறுத்து செமிஃபைனல்ஸோட ஃபிக்சர்ஸை மாற்றுறது கிரிக்கெட்டில் புதுசாக இல்லைனாலும் இது கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருக்குது. சரி, இந்த செமிஃபைனல்ஸாவது ஒழுங்காக பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக இருந்தாங்களான்னு கேட்டால் அங்கேயும் சொதப்பல் தான். ஃபஸ்ட்டு செமிஃபைனலுக்கு ரிசர்வ் டே இருக்குது, ஆனால் செகண்ட் செமிஃபைனல்ஸ்க்கு ரிசர்வ் டே கிடையாது. ஏன்னு கேட்டால் செகண்ட் செமிஃபைனலுக்கு ரிசர்வ் டே இருந்தால் பிளேயர்ஸ் விளையாண்டு முடிச்ச உடனே ட்ராவல் பண்ணி உடனே ஃபைனல்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் ரிசர்வ் டே வைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் டே ஃபைனல்ஸ் இன்னொரு நாள் தள்ளி வச்சிருக்கலாமே, பட் அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. அதாவது ஃபஸ்ட்டு செமிஃபைனல் நைட் கேம்ன்றதுனால அது ரெயினால் அஃபெக்ட் ஆச்சுன்னா 60 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே மேட்சுக்கு ரிசல்ட் கொண்டு வர முடியுதான்னு பார்ப்பாங்க. அதாவது 2 டீமும் மினிமம் 10 ஹவர்ஸ் ஆடி இருக்கணும். அப்படி இல்லைனா அதை நெக்ஸ்ட் ரிசர்வ் டேக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த ரிசர்வ் டேயில் 190 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அதுக்குள்ளே விளையாண்டு ரிசல்ட் கொண்டு வர முடியுதான்னு பார்ப்பாங்க. அண்ட் செகண்ட் செமிஃபைனலுக்கு டே கேம்ன்றதுனால டோட்டலாகவே 250 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. ஸோ ஈவினிங் வர டைம் இருக்குது, அதுக்குள்ளே மேட்ச் விளையாடி கண்டிப்பாக ரிசல்ட் கொண்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க. 2 மேட்சஸ்க்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் சப்போஸ் அன்றைக்கி ஃபுல் டே மழை வந்து மேட்சே ஆட முடியாமல் போயிருந்தா ரிசர்வ் டே இல்லாத காரணத்தினால இந்தியா ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிருப்பாங்க. இதுவும் ஒரு அன்ஃபேர் சிச்சுவேஷனை தான் கிரியேட் பண்ணுது. இதெல்லாமே ஐசிசி கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வேர்ல்ட் கப் இந்தியா தான் ஜெயிக்கணும்னே பண்ண மாதிரி நமக்கு தோணினாலும் ஃபைனல்ஸில் கடைசி 30 பாலுக்கு 30 ரன் இருக்கப்போ, கிளாசன் மில்லர் ஸ்ட்ரைக்கில் இருக்கப்போ, ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுலிங் அட்டாக் அண்ட் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் பிடிச்சி எங்கேயோ இருந்த மேட்சை திருப்பி கொண்டு வந்து ஜெயிக்கிறதுலாம் ஸ்கிரிப்டட் கிடையாது. இட்ஸ் பியூர்லி டீம் எஃபர்ட், ஸ்கில் அண்ட் ஹார்ட் ஒர்க். இந்தியாவுக்கு எல்லாமே சாதகமாக இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன செமிஃபைனல் சினாரியோ, அப்புறம் இந்தியாவுக்கு எல்லாமே டே கேம்ஸ்ன்ற கண்டிஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே ரிமைனிங் 19 டீம்ஸும் அக்ரி பண்ணிட்டு தான் வேர்ல்ட் கப் ஆட வந்திருக்காங்க. டீம் இந்தியா அண்ட் ரோஹித் சர்மா இந்த கண்டிஷன்ஸையும் அட்வான்டேஜஸையும் பிரில்லியண்ட்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 11 வருஷம் கழிச்சு இன்னொரு ஐசிசி ட்ராஃபியாக நம்மளால் தூக்க முடிஞ்சிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐசிசி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் தவிர்த்திருக்கலாம். பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மேபி இதுக்கப்புறம் ஒரு ஐசிசி ஈவெண்ட்ஸில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் மேலே மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கிரிக்கெட் பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கிரிக்கெட் குமாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.